இளையரும்பு கடைக்கு போயிருந்தேன். எனக்கு ஒரு பவர் பேங்க் கிடைச்சது. இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு ஓபன் பண்ணி பார்த்தாக்கா பேட்டரி உப்பு இருந்தது. அதனாலதான் இதை தூக்கி போட்டுருக்காங்க போல. பவர் பேங்க்ல பேட்டரி நல்லா இல்ல, ஆனா போர்டு நல்லா இருக்கு. பேட்டரியை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாக்கா அந்த பவர் பேங்கை ஒர்க் பண்ண வச்சிட முடியுமான்னு வாங்க பார்க்கலாம். இந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு போர்டுல இருக்கிற 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கிறேன். அப்பதான் பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். 2 ஸ்க்ரூவையும் கழட்டினதுக்கு அப்புறம் ஸ்க்ரூ டிரைவரை சைடுல விட்டு நம்பினாக்கா போர்டு தனியா மேல வந்துடும். ஈஸியா நம்ம பேட்டரியை கழட்டி வெளில எடுத்துடலாம். பேட்டரியை வெளில எடுத்ததுக்கு அப்புறம் போர்டுல இருந்து எப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணணும்னா நம்ம டீசால்டரிங் பண்ணி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் வீணா போயிடும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா கட்டரால பேட்டரியோட 2 டெர்மினலையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேட்டரியில இருந்து போர்டை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இந்த 2 பேட்டரியை பார்த்தாலே தெரியும் இந்த பேட்டரி எந்த அளவுக்கு உப்பி இருக்கு அப்படின்னு. இந்த பேட்டரி பாத்தீங்கன்னா இன்னொரு பவர் பேங்க்ல போர்டு கம்ப்ளைண்டா இருந்தது. அதனால இந்த பேட்டரியை நான் யூஸ் பண்ணலாம்னு எடுத்துக்கிட்டேன். பேட்டரியை சால்டரிங் பண்றதுக்கு முன்னாடி போர்டுல இருக்கிற 2 டெர்மினல்லையும் சால்டரிங் பேஸ்ட் அப்ளை பண்ணி நம்ம சால்டரிங் பண்ணிக்கிட்டோம்னா பேட்டரியை சால்டரிங் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். பேட்டரியில இருக்கிற ரெட் ஒயரை போர்டுல இருக்கிற பிளஸ்ல சால்டரிங் பண்ணிக்கிறேன். பேட்டரியில இருக்கிற பிளாக் ஒயரை போர்டுல இருக்கிற மைனஸ்ல சால்டரிங் பண்ணிக்கிறேன். பேட்டரியை கரெக்டா போர்டுல சால்டரிங் பண்ணிக்கிட்டேன். சைட்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி சார்ஜர் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தேன். சார்ஜரே சுத்தமா இல்ல. போர்டை நான் பவர் பேங்க் கேஸ்ல எந்த பொசிஷன்ல கைட்டனோ அதே பொசிஷன்ல வச்சு நான் பிக்ஸ் பண்ணிக்கிறேன். போர்டை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் பவர் பேங்கோட பேட்டரியை நான் எப்படி கைட்டனோ அதே இடத்துல கரெக்டா வச்சு பிக்ஸ் பண்ணிக்கிறேன். பவர் பேங்க் கேஸ்ல பேட்டரியை பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போர்டுல 2 ஸ்க்ரூவையும் போட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணதுக்கு அப்புறம் பவர் பேங்கோட கேஸை போட்டு மூடிடலாம். இப்ப பவர் பேங்க் ரெடி ஆயிடுச்சு. நம்ம சார்ஜர் போட்டு இதை செக் பண்ணி பார்த்துடலாம். பவர் பேங்கை சார்ஜர்ல கனெக்ட் பண்ணி சுவிட்சை போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் சார்ஜ் ஆகுதான்னு. இப்ப பாத்தீங்கன்னா லைட் பிளிங்க் ஆகுது, சார்ஜ் ஆகுது. சார்ஜ் ஏறினதுக்கு அப்புறம் நம்ம மொபைல்ல டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். 2000 years later. பவர் பேங்க்ல சார்ஜர் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் சார்ஜர்ல இருந்து பவர் பேங்கை டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா மொபைல்ல கனெக்ட் பண்ணி நம்ம செக் பண்றதுக்கு முன்னாடி நவீன் கிரியேட்டிவ் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல பெல் ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க. பவர் பேங்கை மொபைல்ல கனெக்ட் பண்ணி பார்த்தேன். சார்ஜிங் சிம்பிள் காமிக்குது, ஆனா சார்ஜர் மொபைலுக்கு ஏறுதா அப்படின்னு தெரியல. ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் சார்ஜிங் ஆகுதா இல்ல சிம்பிள் மட்டும் தான் காமிக்குதா அப்படின்னு. போனை ஆன் பண்ணி பார்த்துடலாம். இப்ப எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு பாத்தீங்கன்னா 41% ஏறி இருக்கு. நான் 37%ல வந்து சார்ஜர் போட்டிருந்தேன். ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகுது. பவர் பேங்க் நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.